ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சதும் மலை மேலே இருக்க முருகருக்கு எப்பவும் போல சல்யூட் வச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சல்யூட் வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கல்பனா காலேஜ் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ 4-5 நாளாக நம்ம எந்த நான்வெஜ்ஜுமே செஞ்சு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு காலையிலே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சு கொடுக்கலாம். கல்பனாக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் புளிச்ச தயிர், மஞ்சத்தூள், லெமன் போட்டு நல்லா புளிஞ்சு ஒரு 4 பெசரி ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நம்ம சிக்கன் செஞ்சோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராது. ஒரு பக்கம் குழம்ப தாளிச்சு விட்டு விசில் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி அப்படியே பந்து மாதிரி ஃப்ளஃபியாக வந்தது. தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? யார் யார் தீபாவளி பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து குழம்பு கொதிச்சு விசில் விட்டு அந்த குழம்பு கொதிச்சு அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தேங்காய், சீரகம், சோம்பு அரைச்சி அப்படியே அந்த குழம்புல ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒன்றா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்டு போதோம். கல்பனாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காலையிலே நல்லா கல்பனாக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் கல்பனாவும் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி காம்பினேஷன் யார் யார் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.